Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேசுற கொஞ்சம் லாங் ஃபார்மா இருக்கிற அதாவது பெரிய பெரிய வாக்கியங்கள் ஒரு 15 வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு பார்க்க போறோம். First sentence, நீ 2 நாளா எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்ல. இதை எப்படி சொல்லலாம்? You haven't texted me for 2 days. You haven't texted அப்படின்னா நீ மெசேஜ் பண்ணவே இல்லை. haven't அப்படின்னா பண்ணல அப்படின்னு அர்த்தம். textedனா மெசேஜ். மீனா எனக்கு. for 2 days அப்படின்னா 2 நாளா. You haven't texted me for 2 days. next, அத என்கிட்ட கொண்டு வா. bring me that. bring meனா என்கிட்ட கொண்டு வா. thatனா அத. bring me that. அடுத்தது, மதிய சாப்பாடு சாப்பிட்டியா? have you had lunch? have you hadனா நீ எடுத்துக்கிட்டியா, அதாவது சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி மீனிங். லஞ்ச்னா மதிய சாப்பாடு. have you had lunch? next, நான் உன்னை பார்க்க அங்க வந்துட்டு இருக்கேன். I am coming there to meet you. I'm coming அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கேன். there அப்படின்னா அங்க. to meet you அப்படின்னா உன்னை பார்க்கிறதுக்கு. I'm coming there to meet you. next, அது ரொம்ப விலை அதிகமா இருக்கு. that is too expensive. that is அப்படின்னா அது இருக்கு. is அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். too அப்படின்னா ரொம்ப. expensive அப்படின்னா விலை அதிகமா அப்படின்னு சொல்லுவோம். expensive அப்படிங்கிறதுக்கு மீனிங் ரொம்ப விலை அதிகமா இருக்கிற பொருட்கள். that is too expensive. next, அவ எதையோ தேடிட்டு இருக்கா. she is looking for something. she is looking அப்படின்னா அவ தேடிட்டு இருக்கா. for something அப்படின்னா எதையோ. she is looking for something. next, அவ எப்போ கிளம்புவான்னு யாருக்கு தெரியும்? who knows when she will leave. who knows அப்படின்னா யாருக்கு தெரியும். when she will leave அப்படின்னா அவ எப்போ கிளம்புவான்னு. who knows when she will leave. next, நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? have we met before? have we met அப்படின்னா நாம மீட் பண்ணிருக்கோமா. before அப்படின்னா இதுக்கு முன்னாடி. have we met before? next, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். I will not disappoint the trust you have placed in me. I will not disappoint அப்படின்னா நான் ஏமாத்த மாட்டேன். அதாவது காப்பாத்துவேன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆல்டர்னேட் மீனிங். அதாவது காப்பாத்துவேன்னா நம்ம இங்க சேவ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா டிசப்பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The trust you have placed in me அப்படின்னா நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய. I will not disappoint the trust you have placed in me. next, இவ்ளோ கஷ்டமான கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? how could I answer such a complicated question? how could I answer அப்படின்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? such a complicated question அப்படின்னா இவ்ளோ கஷ்டமான கேள்வி கேட்டா. how could I answer such a complicated question? next, இந்த பிரச்சனைய பெருசாக்காத. don't exaggerate this problem. exaggerate அப்படின்னா பெருசாக்குறது. don't exaggerateனா பெருசாக்காத. this problemனா இந்த பிரச்சனைய. don't exaggerate this problem. next, அவளால அதை சமாளிக்க முடியாது. she won't be able to handle it. she won't அப்படின்னா அவளால முடியாது. be able to handle it அப்படின்னா அதை சமாளிக்க.
she won't be able to handle it. Next, நீ இதை இவ்ளோ சீக்கிரம் முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. I never thought you would finish this so quickly. I never thoughtனா நான் நினைக்கவே இல்லை. You would finish அப்படின்னா நீ முடிப்பேன்னு. This so quickly அப்படின்னா இதை இவ்ளோ சீக்கிரம். I never thought you would finish this so quickly. Next, நீ இப்பவே அவகிட்ட பேசணும். You need to talk to her right now. You need to talk அப்படின்னா நீ பேசணும். To her அப்படின்னா அவகிட்ட. Right now அப்படின்னா இப்பவே. You need to talk to her right now. Next, நான் இப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. I don't know what should I say now. I don't know அப்படின்னா எனக்கு தெரியல. What should I say அப்படின்னா நான் என்ன சொல்றதுன்னு. Now அப்படின்னா இப்போ. I don't know what should I say now. That's it. இந்த 15 sentences உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.